நீங்கள் ஒரு 16 GB போட போகிறீங்களா இல்லை 2 8 GB 8 GB போட போகிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அதை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியல என்ன செய்யறேன்னு சொல்லி. அதான் வந்து நான் உங்களுக்கு ஒரு கோலை அடித்தேன், உங்களுக்கு தெரிந்தானே நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி. வந்து கோலனி கேட்டிருக்கேன் வந்து என்னென்னா சிங்கிள் 16 GB போட்டால் நல்லமா இல்லாட்டி 2 8 GB 8 போடுற நல்லமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதாவது சிங்கிள் GB ரேம் வர்சஸ் 12 GB ரேம். அதுதான் இந்த வீடியோ. அதுக்கு மேலே வந்து ரேம் எப்படி யூஸ் ஆகுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். CPU தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் டீகோட் பண்ணும்போது அப்போ அதுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக இருக்க போகிற ஆள் தான் இந்த ரேம். அது வந்து இப்போ செகண்ட் ஸ்டோரேஜ்லேருந்தோ யூசர்கிட்டேருந்தோ ரேம் டேட்டாவை கொண்டு போகிற ஆள் தான் இந்த ரேம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் இப்போ ஒரு ஸ்கூல் எடுப்போம். அந்த ஸ்கூலுக்கு ஒரு கேட் இருக்குன்னு எடுப்போம். ஒரு கேட்டில் பிள்ளைகள் போய் வரணும், 2000 பிள்ளைகள் உள்ள போய் வரணும்னா அங்கே எவ்வளோ க்ரௌட் ஆகுது, எவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு யோசிப்போம். அதுவே 2 கேட் இருக்குன்னு யோசிப்போம் அதே ஸ்கூலுக்கு. அப்போ என்ன அந்த 2 கேட்டாலையும் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணி பிள்ளைகளை அனுப்பி எடுக்கலாம். அப்போ அந்த டிராஃபிக்கை வந்து நாங்கள் அந்த இடத்த குறைச்சி கொள்கிறோம். இப்போ இதுதான் சிங்கிள் சேனலுக்கும் 12 சேனலுக்குமான மெயின் வித்தியாசமே. இப்போ சிங்கிள் சேனல் போடைக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து ஒரே ரெமுக்கால பாஸ் ஆக போகுது. அப்போ அந்த ஸ்பீட் வந்து ஸ்லோவாக தான் இருக்க போகுது. இதுவே 12 சேனல் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா ரெண்டு பாதை இருக்க போகுது. அதாவது CPU கண்டக்ட் பண்ணுறதுக்கு 2 பாதை இருக்க போகுது, 2 ரோட் இருக்க போகுது, 2 பிரிட்ஜ் இருக்க போகுது. அப்போ அதுக்குள்ளால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்க இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீட் வந்து இருக்க போகுது. இப்போ இது பிசி புதுசாக பில் பண்ண போகிறோம் அப்படின்னா எது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும், சிங்கிள் சேனல் போடுறதா இல்லை 12 சேனல் போடுறதா? நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட பிசி அப்டேட் பண்ணவே மாட்டீங்களா, அப்படியே தான் விட போகிறீங்களா அப்படின்னா நீங்கள் 12 சேனலாக போடுறது உங்களுக்கு நல்ல விஷயம். உங்களோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், உங்களோட கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு காட்டும். அது வீடியோ எடிட்டிங்கில் கூட உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும். இதுவே நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரேம் நீட் பேருந்து இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு சிங்கிள் சேனலாக போட்டுட்டு, அதாவது 16 GB சிங்கிள் சேனலாக போட்டு அப்படியே பெண்டிங்கில் விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் காசு வரைக்கும் நீங்கள் இன்னொரு 16 GB வாங்கி போடுங்க. உங்களுக்கு அது ஒர்க் லோடு கொஞ்சம் ஃபேர் இருக்கும். அதோட வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அது பாதிக்க போகிறது இல்லை. இப்படி உருட்டு வீடியோஸை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் அடுத்த தட்டி விட்டு போங்க. அடுத்த என்ன உருட்டை பற்றி கதைக்கலாம்னு சொல்லி தட்டி விட்டு போங்க. அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் நான் பாய் மகாஸ்.